சுட சுட இருக்குது ஆவி பறக்க சட்னி கூட கோழி குழம்பு ஊற்றியாச்சு. அப்படி ஃபஸ்ட்டு பிணைஞ்சி சட்னியும் கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், அடாடா எப்படி வந்துருக்கு பற்றிலாம் சரியான சூடாக இருக்குது. இதை அப்படி போட்டு அப்படியே பிரியாணி ஃப்ளவரில் இருக்குது. வேறு லெவலில் போங்க. இந்த காட்டுங்க, இட்லி எப்போவுமே இப்படி கரைச்சி தான் சாப்பிடணும். இந்த பாருங்க, அடாடா கையெல்லாம் பொத்து விரும்பலை. அப்படி இட்லியில் போட்டு பேதிக்கும். நல்லா புதினா மல்லி இதெல்லாம் போட்டதை வாங்கி பாருங்கள், அப்படி வருங்க. மக்களே, இன்றைக்கி பாருங்கள் ஸ்பெஷல் ஃபுல்லான சிக்கன் கிரேவி இருக்குது, அப்புறம் இட்லி இருக்குது. இதை பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் சும்மா ஹோட்டலாக எவ்வளோ எப்படி இருக்காது. சும்மா தழும்ப சிக்கன் கிரேவி. அடாடாடா சூப்பராக வச்சுருக்கோம். இதைத்தான் நம்ம ஊற்றி சாப்பிட போகிறோம். இனி அடுத்த வாரம்லாம் எங்கள் ஒரு கோயிலோட ஆரம்பிக்கிட்டு அதனால் சாப்பிட முடியாது. ஸோ இதனால் இன்றைக்கி ஃபைனலாக நம்ம ஊற்றி சாப்பிட்ருவோம். ஏற்கனவே சட்னி ஊற்றி வச்சுருக்கு. அடாடா அப்படி ஊற்றி சாப்பிடணுங்க. எப்படி இருக்குது சுட சுட இருக்குது ஆவி பறக்க சட்னி கூட கோழி குழம்பு ஊற்றியாச்சு. அப்படி ஃபஸ்ட்டு பிணைஞ்சி சட்னியும் கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், அடாடா எப்படி வந்துருக்கு பற்றிலாம் சரியான சூடாக இருக்குது. இதை அப்படி போட்டு அப்படியே பிரியாணி ஃப்ளவரில் இருக்குது. வேறு லெவலில் போங்க. இந்த காட்டுங்க, இட்லி எப்போவுமே இப்படி கரைச்சி தான் சாப்பிடணும். இந்த பாருங்க, அடாடா கையெல்லாம் பொத்து விரும்பலை. அப்படி இட்லியில் போட்டு பேதிக்கும். நல்லா புதினா மல்லி இதெல்லாம் போட்டதை வாங்கி பாருங்கள், அப்படி வருங்க. இதில் அப்படி நம்ம போட்டு ரைஸு எதை போட்டு சாப்பிட்டாலும் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குது. வா வேறு லெவலில் இருக்குது. எப்படி இருக்கு பாருங்களேன். அப்படியே குழம்பு ஊற்றி அப்படி நல்லா பிணைஞ்சிடும். சரியான சூடாக இருக்குது. அப்படி மூடி போன வாரம் மாட்டுக்கறி வச்சு சாப்பிட்டணும். அதே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. வச்சது சிக்கன் குழம்பு, கறி குழம்பு. ஆனால் கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்குது. அங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஒரு நல்ல பீஸா ஒன்று எடுப்போம். நல்லா பெருசு பெருசாக போடணும் அவங்க வீட்டிலலாம். ஆனால் தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அவ்வளோதாங்க, செம சூடாக இருக்குது. இந்த கறியெல்லாம் போட்டு அப்படியே வச்சு மூடி அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், கறி பாருங்கள் எவ்வளோ ஜூஸாக இருக்கும். செம்ம சூடுங்க, ஆவி பறக்கா பாப்பா. ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ சாப்பிட்டு அருமையான சாப்பாடு. காலையில் இட்லி கோழி குழம்பு இதே மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி எலும்புலாம் இருந்தால் அவ்வளோதான். செம்ம டேஸ்ட் போங்க. அடுத்த வாரம் நம்ம ஊரில் கோயிலோட ஆரம்பிச்சிட்டு அதனால தான் இந்த வாட்டி கறி குழம்பு எடுத்து சாப்பிட்டாச்சு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.